السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு தயாராகுவோம் என்கின்ற இந்த வகுப்பிலே 1.25 ஜுசுவை நிறைவு செய்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த 1.25 ஜுசு என்பது இறுதி ஜுசுவான அம்ம ஜுசுவை முழுமையாக நிறைவு செய்து 29வது ஜுசுவான தபாரக்கல்லதி ஜுசுவிலே 1/4 ஜுசுக்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த வகுப்பிலே புதிதாக இணைந்த மாணவர்கள் பாடத்தை கொடுப்பதற்கு சில தயங்குதலும் பாடத்தை கொடுப்பதற்கு சில தாமதங்களையும் ஏற்படுத்துகிறீர்கள். பழைய மாணவர்கள் வழமை போல் சிறப்பான முறையிலே சரியான முறையிலே உங்களுடைய பாடங்களை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். இந்த வகுப்பிலே இன்னும் புதிதாக இணைய விரும்பக்கூடியவர்கள் தாராளமாக உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த நம்பரின் மூலம் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். போன வீடியோவில் ஒரு 15 நிமிட வீடியோ வாய்ஸ் கேட்காம உங்களுக்கு மியூட்டில் போட்ட மாதிரி சவுண்டே இல்லாமல் போய்கிட்டே இருந்திருக்கும். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஓதக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான சில தகவல்களை அதிலே நாம் சொல்லியிருந்தோம். அது போன வீடியோவில் உங்களுக்கு காண கிடைக்காமல் போனதினால் இப்போது அது என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் தெளிவுபடுத்தி கொள்வோம். முதலில் ஓதக்கூடியவர்கள், ஓத விரும்பக்கூடியவர்கள், ஓத தெரியவில்லையே என்று கவலையில் இருக்கக்கூடியவர்கள், எப்படியாவது ஓதிவிட வேண்டும் என்கின்ற லட்சியத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ஆழ் மனசிலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை ஓதுவதோ, இந்த குர்ஆனை மனனம் செய்வதோ, இந்த குர்ஆனை சரளமாக ஓதுவதோ, இந்த குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓதுவதோ, இந்த குர்ஆனை கிராஅத்தின் முறைப்படி ஓதுவதோ உங்களுக்கு சிரமமாக்கப்பட்ட ஒன்று இல்லை. இது மிக மிக இலகுவாக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடும்போது வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி, இந்த குர்ஆனை படிப்பதற்கும் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் மனனம் செய்வதற்கும் மனனம் செய்து கொடுப்பதற்கும் தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கும் நான் இலகுவாக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை யார் இலகுவாக்கி இருக்கிறார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவாக்கி விட்டான். அல்லாஹ் இலகுவாக்கிய ஒன்று என்றைக்கும் நம் வாழ்க்கையில் கடினமானதாக ஆகவே ஆகாது என்பதை உங்களுடைய ஆழ் மனசிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இந்த குர்ஆனை யார் முதலில் கற்றுக் கொடுத்தார் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும்போது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரப்பாகிய ரஹ்மானாகிய அல்லாஹுதான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அப்போ நீங்கள் ஓத தொடங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் அந்த கல்வி ஞானத்தை அதிகப்படுத்திடுறான். நீங்கள் ஓதணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அதனுடைய நினைவாற்றலையும் மனன சக்தியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க தொடங்கி விடுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருகின்றான் என்பதை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் குர்ஆன் என்பது அரபி மொழியாச்சே, குர்ஆன் என்பது ஆரம்பத்தில் நாம் அதை ஓதி இருக்கணுமே இதை ஓதி இருக்கணுமே, நம்ம இப்படி விட்டுட்டோமே, இவ்வளோ வயசாயிருச்சே, இதுக்கு மேலே எப்படி முடியும் அப்படிங்கிற எந்த குளறுபடியும் உங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் இதை இலகுவாக்கியிருக்கிறான். எந்த வயதில் வேண்டுமென்றாலும் நீங்கள் இதை ஓதலாம். இப்போ ரசூலுல்லா எத்தனை வயசில் தங்களுடைய வாழ்க்கையில் சுமந்தாங்க? 40 வயதில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கையிலே சுமந்தார்கள்.
நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், ரசூலுல்லாஹ் 40 வயசில் ஓதுனாங்க அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வினுடைய தாய்மொழி அரபி, ரசூலுல்லாஹ் பேசின மொழி அரபி, ரசூலுல்லாஹ்வினுடைய ஊர் மக்களுடைய மொழி அரபி, குர்ஆன் இறங்கிய மொழியும் அரபி, அதனால் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நமக்கு தோணலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை விளைக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயது வரை யார் இடத்திலும் சென்று எழுதவோ படிக்கவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் யார்ட்டையும் என்ன செய்யல, இந்த எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்துக்களை ரசூலுல்லாஹ் கற்றுக்கொண்டதில்லை. அந்த எழுத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்ட்டையும் போய் கற்றுக்கொள்ளவில்லை. அரபியினுடைய அந்த எழுத்தினுடைய நுணுக்கங்களும் அந்த எழுத்தினுடைய புலமைகளையும் கற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை மனனம் செய்தார்கள் இல்லையா? அப்போ நமக்கும் அரபி சுத்தமாகவே தெரியலை, அரபி தெரியலை, நான் குர்ஆனை ஓதியதில்லை, நான் எடுத்து பார்த்ததில்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கூட ரொம்ப இலகுவாக இந்த குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனையில் வைத்துக்கொள்ளுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனை எப்படி மனனம் செய்வது. புதிதாக இணைந்த நிறைய மாணவர்கள் கேட்டீங்க, நாங்கள் எங்களுடைய பழைய காணொளிகளில் அதனுடைய விளக்க விரிவுரைகளை எல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம். இருந்த பட்சத்திலும் எப்படி மனனம் செய்வது என்று தொடர்ச்சியாக கேட்டதினால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். முதலிலே நீங்கள் ஓதப்போகக்கூடிய ஆயத்துகளை முதலில் ஒரு முறை வரிசை பிரகாரம் பார்த்து கையை வைத்து நீங்கள் ஓதி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1வது ஆயத்திலிருந்து ஒரு 15வது ஆயத்து வரைக்கும் நீங்கள் ஓத போறீங்கன்னா இந்த 1வது ஆயத்தில் இருந்து இந்த 15வது ஆயத்து வரைக்கும் முதல்ல ஒரு முறை கையை வச்சு அப்படியே பொறுமையாக தெளிவாக எழுத்துக்களுக்கு என்னென்ன சேர சபர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவனித்து ஒரு முறை அழகாக நீங்கள் ஓதி பார்த்துடணும். பார்த்து ஓதணும், ப்ளஸ் கையை வச்சு தான் ஓதணும், கையை வைக்காமல் ஓதக்கூடாது. ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதை மனப்பாடம் பண்ணுறீங்களோ அதை ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆயத்தையும் பார்த்து குறைஞ்சது 10 முறை, 15 முறை, 20 முறை, உங்களுக்கு எத்தனை முறையில் நீங்கள் ஓதுனா உங்களுக்கு மனப்பாடம் ஆகும்னு தோணுதோ அத்தனை முறை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஓதிக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்மளுடைய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் சூரத்துல் ஹாக்கா, அதான் நம்மளுடைய பாடம். இந்த பாடத்தை இந்த சூறா மக்காவில் இறங்கிய சூறாவாக இருக்கிறது. இந்த சூறாவும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய சூறா தான். இந்த சூறாவில் 52 ஆயத்து இருக்குது, சரியா? இப்போ இந்த 52 ஆயத்து இருக்கக்கூடிய இந்த சூறா தான் இன்றைக்கி நமக்கான பொது பாடம். இப்போ இந்த மனப்பாடம் பண்ண போகிறீங்க. எப்படி பண்ணுவீங்க? முதல்ல ஆயத்தை 10 வாட்டி 15 வாட்டி எப்படி அல்ஹாக்கா அல்ஹாக்கா பார்த்து தான் ஓதணும். அல்ஹாக்கா 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 ஓதிட்டீங்க. அதுக்கடுத்து ஒரு 10 வாட்டி 15 வாட்டி ஓதிட்டு பார்க்காம ஓதி பாருங்க. அல்ஹாக்கா. அடுத்து 2வது ஆயத்தை 10 வாட்டியோ 15 வாட்டியோ 20 வாட்டியோ ஓதிட்டு 2வது ஆயத்தை மட்டும் பார்க்காம ஒரு வாட்டி ஓதி பார்க்கணும். மல்ஹாக்கா மல்ஹாக்கா பார்க்காம ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ஓதுங்க. இப்போ மொதல் ஆயத்தையும் 2வது ஆயத்தையும் சேர்த்து ஓதுங்க. அல்ஹாக்கா மல்ஹாக்கா. அந்த இடத்துல லாமலிஃப் இருக்குது, அதனால் நீங்கள் நிப்பாட்டாம ஓதுனாலும் சரி. எப்படி அல்ஹாக்கத்து மல்ஹாக்கா அப்படின்னு ஓதுனாலும் சரியானதாகவே இருக்கிறது. அப்போ இந்த வழிமுறையில் முதல்ல எது வரைக்கும் ஓத போகிறீங்களோ அதை நிர்ணயித்து ஒரு முறை பார்த்து ஓதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் தொடங்கும் போது ஒவ்வொரு ஆயத்தையும் 10 வாட்டியோ 15 வாட்டியோ 20 வாட்டியோ ஓதி அதுக்கு பின்னாடி மனப்பாடம் பண்ண அந்த ஒரு ஆயத்தை பார்க்காம ஒரு 10 வாட்டி ஓதி பாருங்க. அடுத்து 2வது ஆயத்தை 10 வாட்டி பார்த்து, அதுக்கடுத்து பார்க்காம 2வது ஆயத்தை 10 வாட்டி, அதுக்கப்புறம் மொதல் ஆயத்தையும் 2வது ஆயத்தையும் சேர்த்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ஓதி பார்த்து, இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப 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 இலகுவானதாகவே இருக்கும். ஒரு கடினமே தெரியாது, அதனுடைய ஒரு கஷ்டமே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்றைக்கான புதுப்பாடம் சூரத்துல் ஹாக்கா. இந்த சூரா மக்காவிலே அருளப்பட்ட சூறாவாக இருக்கிறது.
இந்த சூறாவிலே 52 வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூறாவை 2 நாள் பாடமாக கொடுப்பவர்கள் 2 நாள் பாடமாக கொடுத்து கொள்ளுங்கள். 3 நாள் பாடமாக கொடுப்பவர்கள் 3 நாள் பாடமாக கொடுத்து கொள்ளுங்கள். 2 நாள் பாடமாக கொடுப்பவர்கள் 25 ஆயத்து, அடுத்தடுத்து 2வது நாள் 27 ஆயத்து கொடுங்க, 52 ஆயத்து முடிஞ்சிடும். 3 நாள் பாடமாக கொடுக்குறவங்க ஒரு 15 ஆயத்தா கொடுத்து முடிங்க. முதல் நாள் 15, 2வது நாள் 15, 35. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற ஆயத்தை 3வது நாள் செஞ்சுருக்கேன், கொடுத்து முடித்து விடுங்கள். இப்போது உங்களுடைய இன்றைய பழைய பாடம்ங்கிறது அம்ம ஜுசுவினுடைய முதல் கால் ஜுசுவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆல்ரெடி சூரத்துல் கலம் சொல்லும்போது நீங்கள் என்ன கணக்கில் சொல்லியிருப்பீங்க, அந்த கணக்கை வச்சு உங்களுடைய பழைய பாடத்தை நீங்களே நிர்ணயிங்க. என்ன கணக்கில் சொல்லி முடிச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கணக்கில் இருக்குது. 2 நாள் சொன்னவங்களும் இருக்காங்க, 3 நாள் சொன்னவங்களும் இருக்கிறாங்க, 1 வாரம் கழித்து பாடம் சொன்னவங்களும் இருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யுங்கன்னா அதை கணக்கு பண்ணி உங்களுடைய பழைய பாடத்தை நிர்ணயித்து அப்படியே கொண்டு வாங்க. உங்களுடைய சபக் பாடம் என்பது சூரத்துல் முல்க் ஒரு நாள் உங்களுடைய சபக் பாடமாகவும், சூரத்துல் கலம் உங்களுடைய 2வது நாள் சபக் பாடமாக இருக்கும். 3வது நாள் பாடம் கொடுக்குறவங்களுக்கு 3வது நாள் சபக் பாடம் திரும்பவும் சூரத்துல் முல்காகவே இன்ஷா அல்லாஹ் மாறும். சரி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. بسم الله الرحمن الرحيم. الحاقة நிப்பாட்டிங்க. நிப்பாட்டும் போதுனா الحاقة ملحاقة அப்படி ஓதிக்க. நிப்பாட்டினா الحاقة அப்படி நிப்பாட்டிங்க. சேர்க்கிறதா இருந்தால் الحاقة ملحاقة. சரியா? கையை வச்சு பாருங்க. இதில் 52 ஆயத்து. சரியா? 52 ஆயத்தையும் முதல்ல ஒரு முறை நான் ஃபுல்லாக ஓதிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆயத்து ஒரு 3 முறை ஓதுறேன். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இந்த கையை வச்சு அப்படியே கவனிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே வாங்க. குரானை எடுத்து வச்சுக்கிட்டு கையை வச்சு அப்படியே கவனித்து பார்த்துட்டே வாங்க. الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام. இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு திரும்ப எடுத்துக்கங்க. ஐயாமல் நிப்பாட்டினாலும் சரிதான். நிப்பாட்டாமல் லாமணிப்பு இருக்கிறது பெரும்பாலும் நிப்பாட்டாமல் போதுங்க. மூச்சு பிடிக்க முடியலாம், நிப்பாட்டிட்டு திரும்ப எடுங்க. எடுக்கும்போது ஐயாமின் ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபியா சர்ஆ كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية
وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة. இது 3 நாள் பாடமாக இருக்கிறவங்களுக்கு இதுதான் முதல் நாள் பாடம். எது வகஅத்தில் வாக்கிஆ அது வரைக்கும் முதல் நாள் பாடமாக வச்சுக்கோங்க. சரியா? وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية يومئذ تعرضون لا تخفى منكم خافية فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيه ولم أدر ما حسابيه يا ليتها كانت قاضية ما أغنى عني ماليه هلك عني سلطانيه خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة زرعها سبعون ذراعا فاسلكوه إنه كان لا يؤمن بالله العظيم ولا يحض على طعام المسكين فليس له اليوم هاهنا حميم ولا طعام إلا
من غسلين لا يأكله إلا الخاطئون فلا أقسم بما تبصرون وما لا تبصرون إنه لقول رسول كريم وما هو بقول شاعر قليلا ما تؤمنون ولا بقول كاهن قليلا ما تذكرون تنزيل من رب العالمين ولو تقول علينا بعض الأقاويل لأخذنا منه باليمين ثم لقطعنا منه المتين فما منكم من أحد عنه حاجزين وإنه لتذكرة للمتقين وإنا لنعلم أن منكم مكذبين وإنه لحسرة على العالمين وإنه لحسرة على الكافرين وإنه لحق اليقين فسبح باسم ربك العظيم இது 2 நாள் பாடமாக கொடுக்குறவங்க 2 நாள் பாடம், 3 நாள் பாடமாக கொடுக்குறவங்க 3 நாள் பாடமாக கொடுங்க. குரான் சரளமாக தெரிஞ்சவங்க நம்ம ஓதுறத ஒரு வாட்டி கேட்டாலே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். குரான் ரொம்ப திணறி ஓதக்கூடியவங்க அவங்களுக்காகவே ஒரு ஆயத்தை 2 முறை அல்லது 3 முறை ஓதி காமிக்கப்படும். அதன் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாடம் பாருங்கள். அல்ஹாக்கத்து மல்ஹாக்க அங்கே நிப்பாட்டாமலே ஓதிங்க, ஏன்னா ரொம்ப சின்ன ஆயத்து. சரியா? அல்ஹாக்கத்து மல்ஹாக்க அல்ஹாக்கத்து மல்ஹாக்க وما أدراك ما الحاقة وما أدراك ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة كذبت ثمود وعاد بالقارعة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية فأما ثمود فأهلكوا بالطاغية فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية
وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليها 7 ليال و8 أيام سخرها عليها 7 ليال و8 أيام سخرها عليها 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية فهل ترى لهم من باقية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية திரும்ப நல்லா பார்த்துங்க இந்த ஆயத்தை إنا لما طغى الماء حملناكم في الجارية إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فإذا نفخ في الصور نفخة واحدة فإذا نفخ في الصور نفخة واحدة فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة
وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة فيومئذ وقعت الواقعة فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية يومئذ تعرضون لا تخفى منكم خافية يومئذ تعرضون لا تخفى منكم خافية يومئذ تعرضون لا تخفى منكم خافية وأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه إني ظننت أني ملاق حسابيه إني ظننت أني ملاق حسابيه 20 ஆயத்து வரைக்கும் ஓதி இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மிச்சம் இருக்கக்கூடிய ஆயத்து 32 ஆயத்துக்களை அடுத்த பாடங்களோடு ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் 3 முறை ஓதி காமிப்போம். அல்லது புதிதாக இணையக்கூடியவங்க திக்கி ஓதக்கூடியவங்க இந்த பாடங்களை கொடுத்துட்டு மீண்டும் எங்களுக்கு ஒரு முறை ஓதி காமியுங்கள் என்று கேட்டால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் இன்ஷா அல்லாஹ் ஓதி காமிக்கவும் படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.